Hi guys, welcome to TamilHacks. So இந்த வீடியோல புதுசா நம்ம என்ன பார்க்க போறோம்னா Android Studioல icons, logos, UI இது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் நான் என்னோட ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ அதில் தான் எல்லா பேசிக்ஸும் கவர் ஆயிருக்கு. ஸோ அந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு புரியும். வீடியோஸில் நடுவில் ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் ஏதாச்சும் ஒரு பார்ட்டில் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவேன், அது இம்பார்ட்டண்டானதாக இருக்கும். அது தெரியாதனால உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் நம்ம இது வரைக்கும் பண்ணியிருந்தோம். ஸோ ஜஸ்ட் இதில் நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தராக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஸ்லாம் அங்கங்கே சின்ன சின்னதாக அழகாக ஐகான்ஸ், லோகோஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி வைக்கிறது, இல்லை நம்மளே அதை கிரியேட் பண்ணி உள்ளே கொண்டு வரணுமா, இந்த மாதிரி நிறையா தாட்ஸ் இருக்கும். ஸோ நெட்டில் இருந்து நம்ம அப்படியே எடுத்து போட முடியாது. அதுக்கு காப்பிரைட் இஷ்யூ ஆயிரும். ஏன்னா அது அடுத்தவங்களோட பிக்சர், அடுத்தவங்களோட லோகோ, அதை எடுத்து நீங்கள் வச்சுக்க முடியாது. ஸோ ஐகான், லோகோலாம் நம்மளாம் கிரியேட் பண்ணி தான் வைக்கணும். அப்படி இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவே கூகுளே நம்மளுக்கு ஃப்ரீயாக நிறைய ஐகான் ப்ரொவைட் பண்ணுறான். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் ஃபைல் நியூ இமேஜ் ஆசட். இங்கே போயிட்டு ஐகான் டைப்பில் ஆக்ஷன் பார் அண்ட் டேப் ஐகான் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே நம்ம நேம் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஐகான் _1 அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஸோ நேம் கொடுத்தாச்சு. ஆக்ஷன் பார் அண்ட் டேப். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப் ஆஃப் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் இப்போ உங்கள் ஃபோன்லேயே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணுறீங்க, அந்த ஃபோட்டோவை ஐக்கானாக மாற்றணும்னா அதை நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பார்த்த மட்டும் செலக்ட் பண்ணணும். வெயிட். ஸோ ஃபைல் நியூ இமேஜ் ஆசட், ஆக்ஷன் பார் ICON ஐகான் 1. ஸோ இதுக்கு இமேஜை மாற்றணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த இமேஜை ஜஸ்ட் டெஸ்க்டாப்பில் எங்கேயாச்சும் வச்சுட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் இங்கே வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. ஏன் இந்த இமேஜ் இப்போ இப்படி வருதுன்னா, உங்களோட ஐகானுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதோ லோகோக்கு யூஸ் பண்ணுறதோ எல்லாமே ஃபார்மேட் PNGயில் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா JPGயில் இருக்குது, அதனால தான் ஒர்க் ஆகலை. ஸோ PNG ஃபார்மேட் வைக்கணும். நெக்ஸ்ட் கிளிப் ஆர்ட் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை உங்களோட லோகோக்கு ஐகானுக்காக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் TH TamilHacks போடுறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில். அதுக்கு நம்ம கலர் மாற்றணும்னா இங்கே போயிட்டு கஸ்டம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் பேலட் ஓப்பன் ஆகும். அதில் போய் ஏதாச்சும் ஒரு கலர் பிக் பண்ணிக்கிட்டு சூஸ் கொடுத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டெக்ஸ்ட்டை வேணாலும் நம்ம ஐகானா லோகோவாக மாற்றலாம். இங்கே போயிட்டு இங்கே எந்த ஒரு இமேஜை நம்ம மாற்றலாம். கிளிப் ஆர்ட்னா என்னென்னா டிஃபால்ட் ஐகான்ஸ், டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டு லோகோ இருக்குது. இப்போ இந்த ஆண்ட்ராய்டு பொம்மையை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கிட்ட இருக்க நம்மளுக்கு கூகுள் ப்ரொவைட் பண்ண மொத்த ஐகான்ஸும் வந்துடும். ஸோ நீங்கள் எந்த பர்பஸ்க்கு உங்களுக்கு ஐகான் வேணும் அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ஐகான்ஸ், இது ஃப்ரீ தான். இதை எடுத்து நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் இருக்குது. ஸோ 100க்கு மேலே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஸ்மைலி ஐக்கானை எடுத்துப்போம். ஜஸ்ட் எந்த ஐக்கான் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ கலர் மாற்றுவோம். நம்ம ஒரு எல்லோ. ஓகே, நல்லா நம்ம ப்ளூ வச்சு பார்ப்போம். ஓகே, இப்போ ஐகான் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடிங் பண்ணிக்கலாம். அதாவது சைஸை குறைக்கிறது, ஏற்றுறது, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணணும்னா எஸ் கொடுத்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ட்ராவபிளில் தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபைல் டைப் பிஎன்ஜியாக இருந்தால் தான் நம்ம ஐகான் லோகோக்கு யூஸ் பண்ண முடியும். எல்லாம் ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோடது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் ரிசோர்ஸஸில் போயிட்டு ட்ராவபிளில் போயிட்டீங்கன்னா ஐகான்ற ஒரு ஐகான் 1 இப்போ நான் கொடுத்த பேரில் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட ஐகான் ரெடி ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸில் கிரியேட் ஆகிருக்கும். நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக. இப்போது இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுனா, ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஒரு இமேஜ் வியூ போனோமா, இமேஜ் வியூ, ஆப் கண்டென்ட், அடுத்த SRC SRC இமேஜ் சோர்ஸ். அதெல்லாம் போயிட்டு நம்ம எங்கே வச்சுருக்கோம் ஐக்கான ட்ராவபிள் ஃபோட்டோவில் வச்சுருக்கோம். ஸோ ட்ராவபிள் ஐகான் 1. இப்போ இங்கே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ஐகான் லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது
நம்மளோட ஐகான் நம்ம இதை எங்கே வேணால் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸை கூட நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் வேணும்னா, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஒரு 50 dp, இங்கே ஒரு 50 dp வைக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு 150 இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எந்த விதமான ஒரு லோகோ எல்லாமே நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா லோகோஸாக இருக்கும். எப்பயுமே நம்மளோட ஆப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி லோகோஸ் வேணாலும் நம்ம இதில் போய் அகெயின் இன்னொரு பேர் போட்டு கிரியேட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அதை எடுத்து நீங்கள் அசைன் பண்ணி எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வேற என்ன இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே லோகோஸ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டனுக்கே இருக்குது. இப்போது இந்த பட்டனுக்கு எப்படி நம்ம வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பட்டன் வந்து இப்படி வச்சாலும் கொஞ்சம் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இல்லை யூஐ. சம்டைம்ஸ் உங்களுக்கு இங்கே பாருங்களேன், ஃபுல் ஆப்ஷன்ஸ் காட்ட மாட்டேங்குது. ஃபைலில் போனீங்கன்னா இங்கே காட்டுது, நியூவில் கொடுத்தா எப்பயுமே நிறைய ஆப்ஷன் வரும், சம்டைம்ஸ் காட்டாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மேனிஃபெஸ்ட்டில் போய் ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்ட்டை ஒரு தட்டி கிளிக் பண்ணிட்டு ஃபைல் நியூ போங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக எல்லா ஃபீச்சர்ஸுமே காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இது சம்டைம்ஸ் நடக்கும். இமேஜ் அசட், இப்போ போயிட்டு நம்ம ஐக்கானை மாற்றுவோம். எப்படி வைக்கலாம்னா ஜஸ்ட் வேறு ஏதாச்சும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளே ஆரோ சூஸ் பண்ணிக்கிறேன். கலர் வந்து ரெட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நேம் கொடுக்க மறந்துட்டேன். ப்ரீவியஸ் நேம் வந்து ஐகான் ஒன்று ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஐகானுக்கு ஒரே நேம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கும். நான் ஜஸ்ட்டு இங்கே போயிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு பிஏ பேக்ரவுண்ட் ஆண்ட்ராய்ட் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஐகான் 1 எடுத்துட்டு ஐகான் _2 அதான் நம்மளோட நேம் கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் வந்துருச்சு. இப்போது நான் டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பட்டன். பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரியே இல்லை, கரெக்டாக ஒரு நல்ல ஒரு லுக்கோடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை ரன் பண்ணோன்னா இது ஒரு பட்டனாக தான் இருக்காங்க. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா நம்மளோட ஒர்க்கிங் எல்லாமே நடக்கும். ஸோ நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடலாம். நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். இப்போ தான் என்னோட ஆண்ட்ராய்ட் பவர் ஆகிட்டு இருக்கு. விர்ச்சுவல் டிவைஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னா என்னோட கான்ஃபிகரேஷன் அதிகம். நான் வந்து 16 ஜிபிக்கு மேலே ரேம் வச்சுருக்கேன். ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1 மினிட் ஆகுது. ஸோ உங்கள்கிட்ட 8 ஜிபி ரேம் அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உங்களோட ரேமை ரொம்ப இழுக்கும். ஓப்ஸ், சாரி காய்ஸ், எனக்கு அப்டேட் கேட்டுச்சு. நான் ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டு வந்தேன். நான் அகெயின் ப்ளே பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட் வந்து. ஸோ நான் அப்டேட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்னோட ஆண்ட்ராய்ட் ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் கிடைக்கும். அது ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோடது அப்படியே வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் இப்போது இந்த பட்டனுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதை கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரு இது நடக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே போய் நான் இதை கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஸோ இதுதான் யூஐன்னு சொல்லுவாங்க. யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது இந்த மாதிரி அழகழகாக நீங்கள் உங்கள் ஆப்பில் ஃபுல்லாக வைக்கிறதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்க யூசர்ஸ் அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அழகாக தெரியும் பார்க்க. அதை தான் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பட்டனை நீங்கள் எல்லா இடத்துலையும் வச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஸோ டெக்ஸ்டையே பார்க்க அட்ராக்டிவாக பண்ணுறது. ஸோ பட்டன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மாற்றுறது. அது பட்டன் மாதிரியே இருக்காது, பட் அதை கிளிக் பண்ணால் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம். இது எல்லாமே இமேஜஸ் வச்சு தான். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் ஃபார்மேட் முன்னாடி வச்சுக்கோங்க. பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருந்தால் தான் இது எல்லாமே சப்போர்ட் ஆகும், இல்லாட்டி எடுக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஐகான்ஸ் நம்ம எங்கே போய் எடுக்கணும்னு தேவையில்ல, டிஃபால்ட்டாக நம்மக்கிட்டே இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஆப்புக்கு எப்படி ஒரு லோகோ வைக்கிறது அதையும் பார்த்துருவோம். ஃபைல் நியூ. இதுக்கு முன்னாடி நான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்புக்கு என்ன லோகோ இருக்குன்னு நான் இங்கே காமிச்சிடறேன்.
நியூ ஆப், அதுதான் நம்ம ஆப்க்கு நான் வச்சிருக்க பேர். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆப் கிரியேட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து லோகோ இல்லை. இதுக்கு எப்படி லோகோ வைக்கிறது அதுதான் பார்க்க போகிறோம். லோகோ வைக்கிறதுக்கு முன்னாடி லோகோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணியிருக்கணும். ரெடி பண்ண லோகோ பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். அதே மாதிரி ஃபைல், நியூ, இமேஜ் ஆசெட் போயிட்டு இந்த இடத்துல ஆக்ஷன் பார்க்க பதிலாக லான்ச்சர் ஐகான் ஸோ இங்கே போய்க்கணும். அதே மாதிரி சேம் தான் இங்கேயும் நீங்கள் வந்து ஒரு இமேஜை நீங்கள் லோகோவாக வச்சுக்கலாம், ஒரு கிளிப்பார்ட்டை லோகோவாக வச்சுக்கலாம், ஒரு டெக்ஸ்ட்டை லோகோவாக வச்சுக்கலாம். ஸோ இங்கேயும் நம்ம ஒரு கிளிப்பார்ட்டை வைப்போம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்க எல்லா லோகோவும் லோட் ஆகி வரும். ஒவ்வொரு டைம் வந்து டிஸ்க்லேருந்து லோட் ஆகும். ஸோ உங்கள் சிஸ்டத்தோட ப்ராசஸிங் ஸ்பீடை பொறுத்து இது நடக்கும். நம்ம என்ன வைக்கலாம், நீங்கள் வேணால் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் ஜஸ்ட் ஆண்ட்ராய்டு சர்ச் பண்ணால் ஆண்ட்ராய்டு ரிலேட்டடாக வருது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு இது வைப்போம். கலர் பிளாக்ல இருக்குது, நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து எல்லா இடத்துக்கும் வரும். ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது கலர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொண்டு போய் கிளிக் பண்ணினா இந்த கலர் மாறும். அதே மாதிரி இதை கொண்டு போயிட்டு இந்த ரெட்டு கிளிக் பண்ணேன்னா இந்த ரெட். ஸோ இந்த டூல் இதுக்கு யூஸ் பண்ணும். இந்த டூலை கொண்டு போய் இந்த மாதிரிலாம் கிளிக் பண்ணால் நம்ம அப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த இடத்துல கோடு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ். நான் வந்து ப்ளூ கலர் கொடுத்துட்டு சூஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஐக்கான் எப்படி இருக்குது, ப்ளூ நல்லா இல்லை ஆக்சுவலி. இது கொஞ்சம் லுக்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி வரும் ஃபினிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐக்கான் ரெடி ஆயிடுச்சு. அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே போயிட்டு ரிசோர்ஸஸில் மிம் மேப், நான் என்னோட டுட்டோரியல்ஸில் சொல்லியிருக்கேன் நம்மளோட ஐக்கான் எல்லாமே இங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, இதுதான் நம்மளோட ஐக்கான். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஜஸ்ட் ப்ளே கொடுக்குறேன், நம்மளோட டிவைஸில் லோட் ஆகும். இங்கே போயிட்டு இப்போது இன்னும் அப்டேட் ஆகலை. நான் ஜஸ்ட் மேனிஃபெஸ்ட் போயிட்டு இங்கே வந்து ஐசி லான்ச்சர் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. செலக்ட் ஆகிருக்கு. ஐசி லான்ச்சரில் நம்மளோட இமேஜ் இருக்குது. நம்ம ஐக்கான் செட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆகலைன்னா ஜஸ்ட் பில்டு போயிட்டு ரீபில்டு ப்ராஜெக்ட் கொடுங்க. ரீபில்டு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரீபில்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ 5 செகண்ட்ஸ் ஆகும், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ரீபில்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அகெயின் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் அகெயின் ரன் கொடுக்குறேன். நம்மளோட ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஹோம் போய் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச நம்மளோட ஆப்போட ஐக்கான் வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆப்புக்கு ஐக்கான் மட்டும் வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்கு வந்து இது ஐக்கான், இது வந்து பேக்ரவுண்ட். ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆப்புக்குள்ளே எப்படிலாம் ஒரு பட்டன், இமேஜஸ், ஐகான்ஸ், இமேஜ் பட்டன், இந்த மாதிரி நிறையா இது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஆப்புக்கு எப்படி ஐகான் வைக்கிறது, ஆண்ட்ராய்டு லோகோஸ் எங்கேருந்து எடுக்கிறது, இந்த மாதிரி மோர் ட்ரிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா டவுட்டில் சொல்லுங்கள். இதோட சீரிஸ் கண்டினியூஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணுன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். Till next time, bye.